ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, என்ன ஏதோ பயங்கர யோசனையில இருக்க? எதுக்கு இந்த தலகாணி? அது உனக்கு கால் வலின்னு சொன்னல, அதான் இந்த தலாணி உன் காலு கீழே வச்சு கொஞ்சம் உயரமா வச்சுக்கிட்டேன்னா வலியும் குறையும், தூக்கமும் நல்லா வரும். நிறுத்துங்க. இப்படியே எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? பொய் சொல்றேனா? என்ன ஆனந்தி சொல்ற? நான் என்ன ஏமாத்துனேன்? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. நீங்க எல்லாரும் என்ன திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி முத்தண்ணன் ஜெயந்திக்க கல்யாணத்தை காரணம் காட்டி நம்ம கல்யாணத்தை நடத்தி முடிச்சீங்களோ, அதே மாதிரி இப்ப அக்கா மாமா சந்தோஷத்தை காரணம் காட்டி என்னைய நெருங்க மகேஷ் திட்டம் போட்டு கொடுத்திருக்காரா? எல்லாருமா சேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிதானே? கோயில்ல என் மேல அம்புட்டு அக்கறை இருக்கிற மாதிரி பேசி வாக்கெல்லாம் கொடுத்தீங்களே, எல்லாம் இதுக்குதானா? எல்லாரும் சேர்ந்து என்னை முட்டாளாவே ஆக்க முயற்சி பண்றீங்கல்ல? ஆனந்தி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சா? தோ அங்க பாருங்க. இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? யார் இங்க கொண்டு வச்சா? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த திட்டம் ஏற்காடெல்லாம் மனசு ஒத்து போனா மட்டும்தான். மனசு ஒத்து போலனா இந்த இடம் சொர்க்கமாவே இருந்தாலும் அது நரகம்தே. நான் ஏற்கனவே நரக வாழ்க்கையதே வாழ்ந்துட்டு இருக்கேன். மறுபடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை இன்னும் நரகமா மாத்திராதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு கொஞ்சம் பேச விடு. என்ன பேச போறிய? இங்க பாரு, நான் எந்த டிராமாவும் போடல, எந்த திட்டமும் போடல. இங்க உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரே காரணம், நீ நடந்ததே நினைச்சு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. இங்க வந்தா இங்க இருக்கிற இயற்கை, மரம், காடு இதெல்லாம் பார்த்தா உன் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமா இருப்ப. உனக்கு எனக்கும் நடுவுல மறுபடியும் ஒரு நல்ல புரிதல் வரும்னு தான் நீ சொல்ற நரகத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு தான் நான் முயற்சி எடுத்திருக்கேனே தவிர மற்றபடி இதெல்லாம் எதுவுமே நான் ஏற்பாடு பண்ணல. எப்படி நல்ல விதமா பேசி மனசை மாத்தணும்னு நினைச்சாலும் இந்த தடவை நான் ஏமாற போறதில்ல. நான் யாரையும் நம்ப போறதும் இல்ல. இதுவரைக்கும் நான் பண்ண முட்டாள்தனமே போதும். இதுக்கு மேலேயும் முட்டாளா இருப்பேன் நினைக்காதீங்க. வார்த்தையை விடாத ஆனந்தி, திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இப்ப நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவ? இந்த ரூம்ல நீங்க தங்க கூடாது. வெளியே போங்க. ஆனந்தி, நீங்க நெசமாவே என் கூட அந்யோன்யமா இருக்க விருப்பப்படலனா, இங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லனா, நெசமாவே நான் நிம்மதியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்காகவே என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, நீங்களும் நானும் இந்த ரூம்ல ஒன்னா இருக்க கூடாது. அதுவும் இந்த ராத்திரி கட்டாயமா ஒன்னா இருக்கவே கூடாது. நீங்க இந்த ரூமை விட்டு போயதே ஆகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோக்கி. அன்பு மட்டும் என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வரணுங்கிற ஸ்டெப் எடுக்காம இருந்திருந்தா நீ என் கூட இருந்த எல்லா சந்தோஷமான நிமிஷத்தையும் நான் தொலைச்சிருப்பேன். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன், அதுக்கு நான் அன்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னைய மன்னிச்சிருங்க. ஏய், நாம இன்னைக்கு நாளெல்லாம் ஒன்னா சுத்தி சந்தோஷமா இருந்ததை நினைச்சு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன மன்னிப்பு கிண்ணிப்புங்கிற? எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? இப்போ ஒரு மனைவியா புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏதோ 20 வயசு சின்னஞ்சிறுசுங்க மாதிரி தனக்கு பிடிச்ச புள்ள தன்னை பாத்திர கூடாதா, தாங்கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேசிடாதான்னு ஏங்குற ஒரு சின்ன பையன் மாதிரி எப்பவும் ஒரு ஏக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். எப்ப நீங்க என் கழுத்துல இந்த தாலியை கட்டினீங்களோ அப்ப இருந்து நான் உங்களுக்கு சொந்தமானவ. உங்களுக்கு சொந்தமான என்ன இப்ப வரைக்கும் முழுசா உங்ககிட்ட ஒப்படைக்காம இருக்கிறதே பெரிய தப்புதான். ஆனா அதுக்கு காரணம் எனக்காக, நம்ம கல்யாணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற ஆனந்தி, அவளுக்காக தான்.
அவளுக்காக எனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை போட்டுக்கிட்டு நான் ஒதுங்கி நிக்கிறேன். அவ வேதனையை அனுபவிக்கும் போது நான் சந்தோஷமா உங்க கூட இருக்க எனக்கு மனசு வரலங்க. அதுக்குதான் மன்னிப்பு கேக்குறேன். ஏ கோகி, உன் மனசுல இதெல்லாம் ஓடுதுன்னு தெரியாமையா நான் இருக்கேன்? நான் உன்னை பொண்ணு பார்த்ததுல இருந்து உன் கழுத்துல தாலி கட்டி உன் கூட வாழ்ற இந்த நிமிஷம் வரைக்கும் உன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? தன் குடும்ப சூழ்நிலைக்காக தன்னோட எல்லா சந்தோஷங்களையும் ஆசைகளையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு தாய் தகப்பன் சொல்ற பையனை தான் கட்டிக்குவேன்னு இது நாள் வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்த. பல சிக்கலான சூழ்நிலை வந்திருக்கு, பல சோதனை வந்திருக்கு. அப்பெல்லாம் நீ குடும்பத்துக்காக, குடும்ப நிம்மதிக்காக நீ பொறுமையா காத்துட்டு இருந்த பாத்தியா? அந்த பொறுமையும் விட்டு கொடுத்து போற குணமும் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்டாட்டிங்கிறத தாண்டி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இருக்காங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலேயே உன் மேல எனக்கு காதலும் ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளோ தூரம் குடும்பத்துக்காக யோசிக்கிற நீ ஆனந்தி விஷயத்திலையும் இப்படிதான் யோசிப்பேன்னு நான் நினைச்சேன். அதை தான் நீ பண்ணியிருக்க. அதனால உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நானும் ஒரு பொண்ணு தானே மகேஷ். எந்த பொண்ணுக்கும் இருக்கிற சராசரி ஆசையோட தான் நானும் இருக்கேன். இப்படி ஒரு நாளை உன் கூட ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க்யூ மகேஷ். என்னதான் இந்த மொத்த ஹனிமூன் பிளானையும் அன்பு ஆனந்திக்காகவும் கோகிலா சரவணனுக்காகவும் முத்து ஜெயந்தி கப்பிள்ஸ்க்காக பிளான் பண்ணிருந்தாலும் நாளைக்கு கப்பலா மாற போற நாம இப்படி ஒரு செட்டப்ல இருக்கிறத எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். மித்ரா ப்ளீஸ். மித்ரா, என் சைல்ட்ஹுட்ல இருந்து நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை இவ்வளவு நாளா நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான் இப்பவும் பாக்குறேன். நான் உன்னை லைஃப் பார்ட்னராவோ பெட்டர் ஆஃபாவோ இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. மகேஷ், நீ இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் சொன்னேன். சொல்லிதான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி நான் மாறணும்னா ஐ நீட் சம் மோர் டைம் மித்ரா.